தன்னலத்தை மறந்துவிட்டு பிறர் நலத்தை உணர்கின்றான். வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் செஞ்சோம் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும். தன்னலத்தை மறந்துவிட்டு உணர்கின்றான். ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. வழியது கொஞ்சம் கண்ணீர். நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், மனுஷனுக்கு பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது. ஏழைங்க கையில் இருக்கிற விவசாயம் நாளைக்கு கார்பரேட் கம்பெனிக்கு மாறும். அன்னைக்கு அரிசி விலை தங்கத்தை விட அதிகமாகும். அப்பதான் இந்த விவசாயிகளோட அருமை இந்த ஊருக்கே தெரியும். ஒவ்வொரு விவசாயியோட சாவுக்கு பின்னால அழிய போறது அவன் குடும்பம் மட்டுமல்ல, அடுத்து வர்ற தலைமுறையும் தான். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயம் படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். ஒரு மரம் எவ்வளவு பெருசானாலும் அதோட வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராத்திரி வீட்டுக்கு போனா சாப்பாடு தான் சாப்பிடணும். விவசாயிகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காம நம்மளுடைய வேர்களை ஆழமா வச்சுட்டு நம்ம வளருவோம். விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்லியே பார்க்க முடியாம முதுகுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுட்டாங்க. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல எத்தனை மெடல் வாங்க போறோங்கிறத விட அடுத்த தலைமுறையில எத்தனை பேர் விவசாயம் பண்ண போறோங்கிறது தான் முக்கியம். அவங்களோட வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் செஞ்சோம் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும். தன்னலத்தை மறந்துவிட்டு பயிரிடுறவனும் கடவுள் தான். உணர்கின்றான். ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. வழியது கொஞ்சம் கண்ணீர். நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி மனுஷனை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். தன்னலத்தை மறந்துவிட்டு